கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியா கூட எடுத்துக்கொள்வோம். லேவி ராகவத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்க ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட காரியத்திலே கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அதற்கு முன்னால ஒரு பிராமிஸ் பண்றாரு, நான் உங்கள் நடுவிலே உலாவி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உலாவுறது ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்குமே உலாவுறது ரொம்ப பிடிக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் என்ன பண்ணுவேன்? உலாவுவேன். அப்ப கர்த்தர் நம் நடுவில் என்ன பண்ணணுமா? உலாவணுமா. உங்கள் நடுவிலே மாத்திரம் இல்ல, உங்க வீட்டில் உலாவணும், உங்கள் கணவரிடத்துல உலாவணும், உங்கள் பிள்ளைகளிடத்திலே உலாவணும், உங்களுக்கு உரிய எல்லா இடங்களிலும் உங்களுடைய பணித்தடத்திலே உலாவ வேண்டும். அப்படியா கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலையுமே கர்த்தர் என்ன பண்ணணும்? உலாவி வர வேண்டும். அதற்கு நாம என்ன பண்ணணும்? முதலாவது இடம் கொடுக்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுது நமக்குள்ளே உலாவுவார் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தேவனும் வேணும் சிஸ்டர், விக்கிரகமும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்கள் வீட்டிலேயோ உங்கள் தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலோ கர்த்தர் உலாவவே மாட்டார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களுக்குள்ளே உலாவ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விக்கிரகத்துக்கு என்ன பண்ணணுமா? விலகி இருக்க வேண்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன், எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எண்ணெய் குப்பின்னு சொல்லி வச்சுக்கிறீங்க, சில சொரூபத்தை வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டுக்கு நான் எப்படிப்பா வருவேன், எப்படி உலாவுவேன்? நீ அந்த சொரூபத்தை வச்சிட்டியே, நான் எப்படி உள்ள வந்து உன் வீட்டில் உலாவுவேன்? அது எனக்கு தடையா இருக்குதேன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். அதை போட்ட போட்டோ நீ மாட்டி வச்சிருந்தா கூட வரமாட்டார். ஜாகிரதையா இருந்து. வசனம் தான் நமக்கு, வார்த்தை தான் நமக்கு என்னங்க தேவன். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையினாலே மாம்சமாகி உலகத்துக்கு வந்த தேவன். அப்ப அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணணுங்க? விசுவாசிக்க வேண்டும். அப்ப நமக்குள்ளே தேவன் என்ன பண்றாருங்க? வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ண எத்தனை பேர் இடம் கொடுத்துருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிறைய பேர் பாதி இருதயத்தை உலகத்துக்கு குத்துட்டீங்க, பாதி இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்றதுக்கு கூட்டு வச்சிருக்கீங்க. அது பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, முழு மனதோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல என்ன பண்ணும்? அன்பு கூறுவாயாக. இதான் முதலாம் கற்பனை. புதிய ஏற்பாட்டில் முதலாம் கற்பனை இதுதான் சொல்லுறது. முழு இருதயத்தை எனக்கு தான் கேட்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உனக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, நான் அவர்களுக்குள்ளே என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். நான் வாசம் பண்ணுவேன், நான் அவர்களுக்குள்ளே உலாவுவேன், அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு தேவனா இருக்கிறேன்ப்பா, நீங்க என் ஜனம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. நான் சொன்னேன் பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, அந்த சகோதரிகள்லாம் வர்றதை பார்க்கும் போதே எனக்குள்ள என்ன வருதம்? சந்தோஷம். அப்படிதாங்க ஆண்டவர் கூட சந்தோஷப்படுவார். இது என் மக அப்படின்னு உரிமையா சொல்லுவார். இது எனக்கு அப்பா சித்தப்பாவுக்கு 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 பொண்ணு அப்படி சொல்றது எப்படி இது? இது என் மக அப்படி சொல்றது எப்படி இருக்குதுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அவருக்கு உண்மையான மகளா மாறணுமா, இல்ல அப்படியே ஒண்ணு விட்ட சித்தப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு சித்தப்பா பொண்ணுவா மாறணுமா? எதை விரும்புறீங்க? உண்மையான மகளா மாறணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்?
இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்குள்ளே என்ன பண்ணுவாருங்க? என்ன பண்ணுவாருங்க? உலாவுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலாவுறத பத்தி தான் எடுக்கிறேன். உலாவ வேண்டும். தேவன் உனக்குள்ளே எனக்குள்ளே என்ன பண்ணணும்? உலாவ வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தின் அடிப்படையிலே உலாவினார்கள். அந்த உலாவுதல் கர்த்தருடைய பரிசுத்தமாய் இராதபடிக்கு அவர்களுக்கு தீங்கு நேரிடும்படியாய் தீங்கை வரவழைத்தது. இன்னைக்கு அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் தேவை என்று சொல்லி நான் சில வார்த்தைகளை உலாவுதலை குறித்து உங்கள் மத்தியில் பேச விருப்பப்படுகிறேன். எடுத்து நாம் வாசிப்போம். முதல் காரியமாக ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவர் பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர், மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும், விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும், பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம் தேவன் எப்படிப்பட்டவருங்க? சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு பின்னால பெரிய படையே இருக்குதுங்க. ஹல்லேலூயா. அவரை நம்ம ஆராதிக்கிறோம்னா நமக்கு பின்னால என்ன இருக்குதுங்க? நமக்கு பின்னால என்ன இருக்கு? தேவ தூதர்கள் நின்றுகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு பணிவிடை செய்யும்படியாய். தேவ தூதர்களை கர்த்தர் என்ன பண்றார்? நமக்கு காவலாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும், காற்றை என்ன பண்ணாராம்? சிருஷ்டித்தவர். அது மாத்திரம் இல்ல, மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துறவர். இப்ப நீங்க இங்க எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, உங்க இருதயத்துல என்னென்ன நினைவுகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நினைவுகளை வெளிப்படுத்துகிறவர் யாருங்க? கர்த்தர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சில வீட்டில் சொல்லுவாங்க, சிஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது சிஸ்டர். அப்போ நான் சொல்லுவேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, அப்போ உங்கள் வீட்டில் பிசாசு வந்துருச்சு. வந்தால் உடனே என்ன பண்ணோம்? வீட்டில் சும்மாவா இருக்க விடும்? என்ன பண்ணுங்க? வாயை தொடங்க, நல்லா சண்டை பண்ண விடும். பிசாசு என்ன பண்ணோம்? நல்லா சண்டை பண்ண விடும். அப்போ உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம யாராவது ஒருத்தர் வாயை என்ன பண்ணணும்? மூடிட்டா அந்த வீட்டில் சண்டை என்ன பண்ணும்? காணாம போயிடும். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ உங்க நினைவுகள் இன்னதென்று உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர் யார் தான்? கர்த்தர் தான். நானா யோசிக்கிறேன், நானா திங்க் பண்றேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்கள் நினைவுகளை கர்த்தர் வகையறுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய நினைவுகளை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? வகையறுக்க. சில வேளையில பாருங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்ய போகும்போது கர்த்தர் நம்ம இடத்துல பேசுவார். வேணாம் இந்த காரியத்தை நீ என்ன பண்ணாத, செய்யாத. வாலிப பிள்ளைகளுக்கிட்ட எல்லாம் ஆண்டவர் பேசுவார், இந்த காரியத்தை நீ என்ன பண்ணாத, செய்யாத. அப்போதான் இவங்க என்ன சொல்லுவாங்க? யாரோ சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு போய் நல்லா அந்த காரியத்துல போய் மாற்றுறது. தெரிந்தே என்ன பண்றது? படுகுழியில போய் விழறது. கர்த்தர் பாருங்க இன்னைக்கு நமக்கு நல்ல அறிவு கொடுத்துருக்கிறார். சிலருடைய காரியங்கள்லாம் கேட்கும் போது இருதயத்துக்கு எனக்கு வேதனையா இருக்கும். இவ்வளோ அழகா இருக்கிறாங்களே, இவ்வளோ படிச்சிருக்கிறாங்களே, படிச்சிருந்து பிரயோஜனமே இல்லை, படுகுழியில போய் விழறது. கர்த்தர் சொல்றார் பாருங்க, இன்னைக்கு உன் நினைவுகளை தேவன் வகையறுக்கிறவராயிருக்கிறார். உடைய சமூகத்துல உன் நினைவுகளை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இதை நான் செய்யறேன், இது பிரியந்தானா? இது பிரியந்தானா? உமக்கு பிரியமே இல்லாத காரியத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. நாம கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம செய்யும் பொழுது சத்துரு சும்மா இருக்க மாட்டான். நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாரையும் நமக்கு அகைன்ஸ்டா எழுப்பி விடுவான். உங்க வீட்டில் கூட சரி, உங்களுக்கு சூழ்ந்து இருப்பாருங்க பாருங்க, அவங்கள எல்லாம் உங்களுக்கு விரோதமா எழுப்பி உங்களோடு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தர்க்கிக்கும்படியான காரியங்களை செய்வோம். ஏன்னா நீங்க அந்த காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறீர்கள் என்று பிசாசுக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, நினைவுகளை வகையறுக்கிற தேவன். என் தேவன் யார்? என் நினைவுகளை எல்லாம் வாயை தொடர்ந்து சொல்லுங்க. என் தேவன் என் நினைவுகளை வகையறுக்கிற தேவன். ஆண்டவரே, என் நினைவுகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, என் நினைவுகள் நல்ல நினைவுகளாக எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் இந்த நாளிலே சொல்றாரு பாருங்க, நினைவுகளை இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர், விடிய காலத்தை அந்தகாரமாக்குறவர். பாருங்க, பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றி சூரியனும் சுற்றி வருகிறது. காலைல வருது, இரவு வருகிறது. இது எப்படிங்க? நமக்கே ஆச்சரியமா இல்லை? விடியற் காலத்தை என்னவா மாத்துறாரு? அந்தகாரம் மாக்குறாரு. அந்தகாரத்தை என்னவா மாத்துறாருங்க? விடியற் காலமா மாத்துறாரு. அது மாத்திரம் இல்ல, பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார்.
பூமியின் உயர்ந்த இடத்துல உலாவுகிற தேவன் உனக்குள்ளே உலாவுகிறாருன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர் உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுகிற தேவன். ஆனால் உனக்குள்ளே எனக்குள்ளே அற்பர்களாகிய நமக்குள்ளே தேவன் என்ன பண்றாரு? உள்ள உலாவி கொண்டிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவரை பார்த்து சொல்லணும், நான் ஏமாத்திரம்ப்பா, நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் ஏமாத்திரம்ப்பா, எனக்குள்ள நீங்க உலாவுறீங்களேப்பா, அதுக்கு நான் உமக்கு நன்றி சொல்றேன்ப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்ததுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலே கூட சொல்றார் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள் ஆதாம் ஏவாள். இது எல்லாரும் நம்ம அறிந்த காரியம்தான். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். கேட்ட உடனே அவர்கள் பாருங்க, அந்த 9ஆம் 10ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். பாருங்க, தான் நிர்வாணமாய் இருக்கிறதை கண்டு அவன் பயந்து என்ன பண்ணிட்டாங்க? ஒளிந்து கொண்டான். தேவனுடைய சத்தத்தை அவனால் கேட்க முடியலைங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றார் பாருங்க. அப்படியே கூட ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாராம். அவருடைய தோட்டத்தில் நல்ல பயிர் வளைந்து கொண்டிருந்ததாம். அந்த பயிர்களை தின்னும்படியாய் பச்சை கிளி வந்துச்சான். அந்த பச்சை கிளிகளுக்கு ஃப்ரெண்டா ஒரு காக்கா வந்து அதோடு கூட வந்து உட்கார்ந்துருச்சு. இந்த விவசாயி என்ன பண்ணாரு? இந்த பச்சை கிளிகள் வரும் என்று தெரிந்து அதுக்காக ஒரு கூடு மாதிரி அதை பிடிக்கிறதுக்காக ஒரு கண்ணியை வைத்திருந்தார். வைத்த உடனே பார்த்தீங்கன்னா, இது வந்து பச்சை கிளிகளும் காக்காவும் வந்து உட்கார்ந்த உடனே அந்த கூடு வந்து என்ன பண்ணிடுச்சிங்க? அது மேலே மூடப்பட்டு விட்டது. அப்போ அந்த காக்கா சொல்லிச்சான் அந்த விவசாயியை பார்த்து, நான் இதை தின்னவே வரல, பச்சை கிளியெல்லாம் வந்துச்சு, அதுங்க கூட நான் என்ன பண்ணேன்? பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இந்த விவசாயி சொன்னாராம், எப்படினாலும் நீ கூட வந்துட்ட இல்லை, அதனால உன்னையும் தான் நான் என்ன பண்ணிடுவேன்? கொன்று போட்டுருவேன்னு சொன்னாராம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் பாருங்க. ஆதாமும் ஏவாளும், ஆதாம் ஏவாள் சொன்னாள்னு சொன்னான். ஏவாள் என்ன சொன்னான்? சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொன்னான். நீ என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் கர்த்தர் உலாவுதை நீ மறந்து விட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எத்தனை பேர் கர்த்தர் உலாவுதை மறந்து நம்ம தப்பே பண்ணிட்டு இருக்கோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களே நடத்தி கொண்டிருக்கோம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் கேட்கிறார். நீ கூட போய் பச்சை கிளியோட காக்கா உட்கார்ந்தாலும் சரி, பிடிக்கிறவன் பிடிச்சிடுவான். நல்லா ஞாபகம் வச்சுக்க. அந்த பிடிக்கிறவன் யாரு? சாத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் நமக்குள்ள உலாவுறது இல்லை. இவர் என்ன பண்றாராம்? எங்க உலாவுறாராம் சாத்தானு? பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து, ஜாலியா சுற்றி திரிஞ்சு யாரெல்லாம் பிடிக்கிறான்னு பிடிச்சிட்டு நான் என்ன பண்றேன்? வரேன்றார். பி கேர்ஃபுல், எச்சரிக்கையா இருக்கணும். நான் சும்மாதான் அங்க போனேன், நான் சும்மாதான் அவங்கள பார்க்க போனேன், நான் சும்மாதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனேன். இந்த சாக்கு போக்கெல்லாம் ஆண்டுடைய பாத்துல செல்லவே செல்லாது. நீ மாட்டினா மாட்டினது தான். ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம காணப்படணும். நம்முடைய லைஃபை குறித்து, வாழ்க்கையை குறித்து மிகவும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. இந்த நாளிலே நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய நினைவுகளை குறித்து நாம் ஜாக்கிரதைப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். 2வது காரியமாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது, ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். ஹல்லேலூயா. தாவீது ராஜா ஆயிட்டாரு. அரண்மனையின் உப்பரிகளை என்ன பண்றாருங்க? உலாவுறார். சாயந்தரம் நல்லா சாப்பிட்டு தூங்கி எழும்பி என்ன பண்றாருங்க? உலாவுறாருங்க. போய் உலாவி என்ன பண்றாருங்க? அங்கே பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை போய் பார்த்துட்டார். இவர் வீடு உப்பரிக்கணும் போது மேலே இல்லையா, கீழே எத்தனை வீடு இருக்கும், ஏழைங்க வீடெல்லாம் இருக்கும். அதை இவர் மேலே இருந்து பார்த்த உடனே இவர் கண்ணுக்கு ஒரு பெண்ணுன்னா ஸ்நானம் பண்ணுறத
பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அதோட விட்டாரா? அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிச்சிட்டீங்களா? அப்பொழுது தாவீது உடனே பாருங்க, பார்த்ததோட விட்டிருந்தா விட்டுட்டு இருக்கலாம். இவன் என்ன பண்றான்? அந்த ஸ்திரீ யார் என்று என்ன பண்றான்? விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நம்மை பார்த்து கூட சொல்றாரு. நம்ம கூட நிறைய காரியங்களை உலகத்துல காணும். காண்றதோடு ஒழுங்கா விட்டுட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. சில பேர் அது என்ன, அது ஏது, கொஞ்சம் பேசி பார்க்கலாம், கொஞ்சம் பழகி பார்க்கலாம், அவ்வளோதான். அந்த பரிதாபம், உங்க காரியமே முடிஞ்சிச்சு. இப்படிதான் தாவீது ராஜா காரியம் முடிஞ்சே போனது. பாருங்க, அவர் யார் என்று விசாரித்து உடனே அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல், அடுத்தவனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக. இவருடைய இச்சை அவருக்கு முடிந்தது. என்னங்க, அந்த மனுஷனையே என்ன பண்றான்? அவருடைய ஹஸ்பண்டையே என்ன பண்றாங்க? உரியாவை கொன்னு போட சொல்லி சொல்றான். அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை என்ன பண்ணிடுங்க, கொன்னு போட்டுருங்க. பாவம், அவன் வரான், போர்ல இருந்து வரான். அவன் சொல்றான், ராஜா நான் என் வீட்டுக்கு போன்றான். இல்லை இல்லை, நான் வீட்டுக்கு போல, இங்கேயே வேலை செய்கிறவங்களோட நான் என்ன பண்ணுறேன், படுத்து தூங்குறேன்னு சொல்லி அந்த உரியாவை அவனை சாகடிக்கணும்னு சொல்லி அவங்ககிட்டே லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறான். எவ்வளோ ஒரு மோசமான ராஜா பாருங்க. அல்லேலூயா. அந்த உரியாவே லெட்டர் எடுத்துகிட்டு போகிறாரு, யோவாப் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அதில் போடப்பட்டிருக்குது, வர்றவனை இவனை எப்படியாவது என்ன பண்ண, போரில் முன்னால் நிற்க வச்சு அவனை என்ன பண்ணுற, கொன்று போட்டுரு. பாவம் எங்கே கொண்டு போகுது பார்த்தீங்களா? கொலை செய்ய எத்தனிக்கிறது. நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து கூட சொல்றார், உங்களுக்குள்ளே தேவன் உலாவ வேண்டும் என்று சொன்னால் பாவத்திற்கு நாம் விலகி இருக்க வேண்டும். கர்த்தர் இதெல்லாம் பார்க்கவே, நிறைய பேர் சொல்றது என்னன்னா, கர்த்தர் இதெல்லாம் பார்த்துக்கவே மாட்டாரு, கர்த்தர் இதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டாரு. இல்ல, உன்னை ஓட விட்டுட்டே இருப்பாரு. ரீசெண்டாக கூட ஒரு சகோதரன் மரித்து போனான். நான் கேள்விப்பட்ட போது அந்த காரியங்கள்லாம் எங்களுக்கு வேதனையை கொடுத்தது. ஜபத்தில் வந்து கலந்து கொண்ட மகன் தான், ஒழுங்கா வரல, ஏதோ ஒரு முறை 2 முறை வந்து கலந்துக்கிட்டு போன மகன் தான். வேதத்தை நான் நல்லா வாசிக்கிறேன் ஆண்டின்னு சொன்ன மகன் தான். அவங்க வீட்டில் போய் நாங்கள் ப்ரேயர்லாம் நடத்தி அட்வைஸ்லாம் கொடுத்துருக்குறோம். ஆனால் காரணம் என்ன? மரித்து போனான், வாலிப வயது. கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு, பாவத்திற்கு நம்ம விலகி ஓடணும், தப்பித்து கொள்ளும்படியாய். நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆண்டி, நான் பாவமே செய்ய மாட்டேன், அப்போதான் பிசாசு உன்னை பிடிப்பான், ஜாக்கிரதையாயிரு. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வயசு பசங்களை விட திருமணம் ஆகிறவர்கள் பண்ணுகிற பாவங்கள் தான் அதிகமாகுது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள்லாம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. திருமணம் பண்ணதுங்க தான் என்ன பண்ணுதுங்க, ரொம்ப ஆடுறது. நிறைய விஷயங்கள் எனக்கு காதுக்கு வந்து விழும், வேதனையாக இருக்கும் நம்மளுக்கு. கர்த்தர் அதையெல்லாம் அருவறுத்து விடுவார். எச்சரிக்கை தேவை. கர்த்தர் உனக்குள்ளே உலாவ வேண்டும் என்று சொன்னால் நீ ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கணும். எப்பொழுதும் நம்ம நடை உடை பாவனைகளிலே கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 3ஆவதாக தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் அரண்மனையில் உலாவி கொண்டிருந்த போது, இங்கே ஒரு ராஜா தான், இவரு என்ன பண்றாருங்க, இந்த உலாவுற நேரம் எல்லாம் ஆபத்து தான் இருக்குது, ஜாக்கிரதையா இருங்க. அவன் ப்ரேயரில் ஒரு சிஸ்டர், ஒரு பிள்ளை இருந்தான். அவன் என்ன பண்ணுவா, சும்மாவே என்ன பண்ணுவா, ஒரு ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரியே ரோட்டில் நடந்து போயினே இருப்பான். அப்படியே காமரா நகரே சுற்றுவா, ஹவுசிங் போர்டே சுற்றுவா. அப்படியே நம்மக்கிட்ட கேட்டா, ஆண்டி என் ஃப்ரெண்டு வந்துட்டேன் ஆண்டி, என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் ஆண்டி அப்படின்பா. சும்மாவே ரவுண்ட்ஸ் உலாவிக்கினே வருவா அவள். அப்போ நான் ரீசெண்டாக ஒரு நாள் அவளை பார்த்தேன். அப்போ நான் கேட்டேன், எப்படி நீ உலாவாமல் ஒழுங்காக ஒரே இடத்துல இருக்கிற, உன்னால் இருக்க முடியுதான்னு கேட்டேன். இல்லை ஆண்டி, எனக்கு வேலையே கரெக்டாக இருக்கும் ஆண்டி, அதனால் நான் உலாவுறதே இல்லை, எனக்கு வேலையே கரெக்டாக இருக்கனால உலாவுறதே இல்லை. அப்போ உலாவுறன்னா என்ன பண்ணுறான், வேலை இல்லாதவன் என்ன பண்ணுவான், நல்லா யோசித்துக்குங்க. அப்போ வேலை இல்லாதவன்லாம் உலாவும். தாவீது ராஜாவுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது, உலாவ போனார், பாவத்தில் விழுந்தார். இங்கே நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணாருங்க, அவர் பாபிலோன் அரண்மனையில் கொஞ்ச நேரம் வெளியே என்ன பண்ணுறாரு, உலாவுறாரு. உலாவுன அவர் சொன்ன காரியத்தை எடுத்து வாசிப்போம். 30ஆம் வசனம் வாசிப்போம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவன் சொல்ற காரியம் பாருங்க, இது என் வல்லமையினால தான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் பாருங்க,
தான் என்ற காரியம் நமக்குள்ள எப்போ வர்றதோ, நான் தான், என்னால தான் இது முடியும். நிறைய சகோதரிகள் சொல்லுவாங்க. நானுமே சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன். நான் என்னால எல்லாமே முடியும். நான் எப்பவுமே சொல்லுவேன். சின்ன வாலிப பிள்ளையா இருக்கும் போதெல்லாம், ஐ கேன், என்னால முடியாதே இல்லை, முடிச்சிடுவேன் நான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அது வேஸ்ட். ஆண்டவர் இல்லைன்னா அது முடிக்கவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட போது முதல்ல ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ண என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த நான் என்ற வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. இப்போ கூட சம்டைம்ஸ் அது தலை தூக்கும். என்னால் தான் நடந்ததுங்க அப்படின்னு என் கணவர்கிட்ட சொல்லுவேன். உடனே மனசுக்குள்ளே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா, இல்லைங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். சொல்லிடுவேன் என் கணவரிடத்துல, என்னால் தான் இந்த காரியம் நடந்தது அப்படின்னுவேன். அப்புறம் உடனே, ஐயோ நம்ம என்னாலன்னு சொல்லிட்டோமே, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தரால தான் நடந்தது. கர்த்தர் தான் இதை செய்தார். அல்லேலூயா. இந்த நான் சொல்றவங்க எல்லாம் கவனிச்சுக்கிங்க. நான் சம்பாதிக்கிறேன், அதனால நான் என் இஷ்டப்படி தான் செய்வேன். நிறைய பேர் இப்போ சொல்றது, ஏன் நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் சொல்றபடி தான் நான் செய்வேன். இல்லை இல்லை, கர்த்தர் உனக்கு அந்த சம்பாத்தியத்தை கொடுக்கலனா உன் நிலைமை என்ன? கொஞ்சம் யோசித்து பாரு, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நமக்கு அந்த வேலையை கொடுக்கலனா நம்ம நிலைமை என்ன? நம்மளும் என்னங்க சட்டிப்பானதான் கழுவின்னு. நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலே சொல்றார், அந்த நான் என்றதை நாம் என்ன பண்ணணும்? விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின, இவரே பேர்லாம் வச்சிடறாரு, மகாபாபிலோன். நான் கட்டினது, நான் செஞ்சது, இப்படிதான் அவர் சொல்லிட்டே இருந்தார். அடுத்த வசனத்துல பாருங்களேன். இந்த வார்த்தை அவர் சொல்றதுக்கு வராரு. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துருச்சுங்க. உடனேயே இவர் வாயில தான் இருக்குது, சொல்லினே இருக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, யார் கூப்பிடுறதுங்க? ஆண்டவர் பார்த்து கூப்பிடுறாருங்க. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. பாருங்க, அப்ப நம்ம நான் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு எடுத்து விடுவார். நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் செய்வேன். சில பிள்ளைங்க பாருங்க சொல்றது, என்ன சொல்றதுங்க? ஏன் நான் தானே செலவு பண்றேன், என் காசு தானே, இது என் காசு தானே. சில பேர் பார்த்தீங்கன்னா, என் காசு தானே, நான் செலவு பண்ணா என்ன? அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த நான் சொல்லும்போது தேவன் என்ன பண்றாருங்க? அவர்களை குறைத்து போட்டு விடுவார். அப்ப இங்க வாசிக்கிறோம் பாருங்க, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை ராஜ்யபாரம் முன்னை விட்டு நீட்டு எடுத்து போட்டார் ஆண்டவர். அடுத்த வசனத்தை வாசிப்போம். மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பார். பாருங்க, மனுஷங்க வாசம் செய்யற இடத்துல கூட நீ இருக்க மாட்டப்பா, உன்னை எடுத்துன்னு போய் எங்க போட்டுருவேன் நான்? வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல என்ன மேய்வ, புல்ல மாடுகளை போல என்ன பண்ணுவ? இவர் பெரிய ராஜான்னு சொன்னாரு, ஆனா இவரு என்ன சொல்றாரு ஆண்டவர்? மாடுகளை போல என்ன பண்ணுவ? புல்ல மேய்வ. இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுப்பார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும். அப்ப கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, தமக்கு சித்தமானதை தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சுய சித்தத்தை நிறைவேற்றிக்கிறது. ஒரு நல்ல கல்யாணத்துக்குரிய மாப்பிள்ளையை பார்த்துருவாங்க, இல்லை பொண்ணை பார்த்துருவாங்க, சித்தமாலாம் கேட்கவே மாட்டாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து, சிஸ்டர் கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா சிஸ்டர், அது ஜெபம் பண்ணி சொல்லுங்களேன். நீ தான் எல்லாம் மாப்பிள்ளையை பார்த்துட்ட, பொண்ணை பார்த்துட்ட, அப்புறம் நல்லா நடக்குமா நடக்காதான்னு கேட்டால் என்ன சொல்லுவார் ஆண்டவர்? செய்வான்னு தான் சொல்லுவார். அவர்களை பார்த்து நிச்சயிக்கும் போதே ஆண்டோடைய ஆலோசனை கேட்கணும். இந்த புருஷன் எனக்கு ஏற்றவன் தானா, இந்த மனைவி எனக்கு ஏற்றவள் தானா, மனைவியாக வரப்போகிறவள் எனக்கு ஏற்றவள் தானா, ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? சீர்கெட்டு போயிடுவாங்க. பாருங்க, இவர் சொல்றாரு பாருங்க, ராஜா ஆண்டவர் சொல்லிட்டாரு, மாடுகளை போல புல்ல மேய்வப்பா, கர்த்தர் தமக்கு சித்தமானதை அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும். 7 காலங்கள் உன்மேல், 7 காலங்கள், 7 வருஷம், அவ்வளவுதான். நீ போய் எங்க இரு, எங்க இரு? காட்டுல. நேபுகாத் நேச்சார் எங்க போய் இருந்தாரு? காட்டுல. நான் கட்டின மகா பாபிலோன்னு சொன்னாரு, நான் தான் இதை உண்டாக்குறேன்னு சொன்னாரு.
ஆனா ஆண்டவரிடத்துல நான் சொன்னதுனால ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதபடியால் கொண்டு போய் எங்க போட்டாருங்க? வெளியின் காட்டு மிருகங்கள் இருக்கிற இடத்துல காட்டில திரும்ப என்ன பண்ணிட்டாருங்க? அனுப்பப்பட்டார். 32ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய். போதும். அப்ப கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, நமக்குள்ளே நான் என்ற வார்த்தை வரக்கூடாது. கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவ வேண்டும் என்று சொன்னால், நான் என்று நான் என்ன பண்ண மாட்டேன்? சொல்ல மாட்டேன். இன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நான் என் சம்பாத்தியத்தினால தான் குடும்பம் இப்படி ஓடுது, என் சம்பாத்தியத்தினால தான் இப்படி நடக்குது, என்னால தான் இதை வாங்கினீங்க, என்னால தான் இதை செய்தீங்க. இல்லப்பா, நீ கொடுக்கலனா கூட உன் வீடை ஆண்டவருக்கு எப்படி நடத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குரிய ஆட்களை ஆண்டவர் அழகா நியமிச்சிடுவார். நாம நினைப்போம், அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். மரம் ரோட்ல இருக்கிற மரம்லாம் எப்படிங்க வளருது? அதுவே தான் வளருது. அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. அந்த நான் என்ற வார்த்தை வரும்பொழுது நீ தள்ளப்படுவாய். எச்சரிக்கை தேவை. கர்த்தர் உனக்குள்ளே உலாவ வேண்டும் என்று சொன்னால், நான் என்று நான் என்ன பண்ண மாட்டேன்? சொல்லவே மாட்டேன். ஆண்டவரை கர்த்தர் எனக்கு தருகிறார் என்று நான் சொல்லுவேன் என்று நாம் அப்படியே தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். இதை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு பாருங்க. அந்த கேருப்பை பார்த்து சொல்றாரு, பா, நான் உன்னை எங்க எடுத்துன்னு போய் வச்சேன்? அக்கினிமயமான கற்களின் நடுவே நீ உலாவத்தக்கதாக நான் உன்னை என்ன பண்ணேன்? வச்சேன்ப்பா. ஆனா நீ என்ன பண்ண? மேட்டிமை கொண்டு நான் அழகா என்ன இன்னிசை வாசிப்பேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி அங்கே என்ன பண்ணிடுச்சு? இந்த ஏஞ்சல் என்ன பண்ணிடுச்சுங்க? ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துச்சு தனக்கு. யாருக்கு விரோதமாக? உன்னதமானவருக்கு விரோதமாக. அது ரெக்கை வச்சிருக்குமா, அந்த ரெக்கையை அப்படி தூக்குனா அழகான இசைகள் வருமா, இப்படி இறக்கனா ஒரு இசை வருமா, தூக்கனா ஒரு இசை வருமா. இதை கண்டு எல்லாம் நிறைய கூட இருக்கிற ஏஞ்சல்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? நீ வாச இப்போ நம்ம கூட இருக்கிறோன்னு வச்சிங்களேன், இங்கே நம்ம நல்லா பாட்டு பாடுறோம் வச்சுங்க, சிஸ்டர் நீங்கள் நல்லா பாட்டு பாடுறீங்கன்னா நம்மளுக்கு என்னங்க, நம்ம நல்லா பாட்டு பாடுறோம்ப்பா, நீங்கள் நல்லா மியூசிக் வாசிக்கிறீங்கப்பா அப்படின்னு உடனே என்னங்க, நான் நல்லா மியூசிக் வாசிக்கிறேன் சிஸ்டர், நீங்கள் நல்லா வேலையெல்லாம் செய்கிறீங்க சிஸ்டர், ஒன்று நம்ம நல்லா செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்னங்க ஒரு பெருமை வரும். அதே போல தான் இவன் விங்ஸ் இப்படி தூக்கும் போது ஒரு அப்படியே மியூசிக்கு, கீழே இறக்கும் போது மியூசிக்கு, இதெல்லாம் பார்த்த உடனே கூட அந்த தேவதூதர்கள்லாம் சொல்லிச்சிங்க. பைபிள் அப்படி தான் போட்டு என்ன பண்ணுச்சு? நீ நல்லா வாசிக்கிற, நீ ரொம்ப இன்னிசை வாசிப்பதில் நீ தேர்ந்தவனா இருக்கிற அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இது பார்த்துச்சு, உன்னதமானவருக்கு விரோதமாகவே ஒரு கூட்டத்தை சேர்த்துருச்சு. பரலோகத்திலேயே ஒரு கூட்டம் சேருது தேவனுக்கு விரோதமா. நல்லா கவனிச்சுக்குங்க. அப்போ உனக்கு விரோதமா எனக்கு விரோதமா சாத்தான் ஏன் கூட்டத்தை கூட்ட மாட்டான்? வாயை திறங்க. கூட்டுவானா கூட்ட மாட்டானா? கூட்டுவான். அப்போ கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு பாருங்க. உடனே இதை என்ன பண்ண உடனே இப்படிலாம் பார்த்த உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, இதுக்கு மேட்டுமையான எண்ணம் வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் அவனையும் அவனோடு கூட சேர்ந்த தேவ தூதர்களையும் கீழே விட தள்ள பண்ணினார். அல்லேலூயா. இதுதான் அந்தகார லோகாதிபதி சக்தி. நம்ம சொல்றோமே அந்தகார நீங்க பண்ற ஜபத்தெல்லாம் பாதி புடிங்கிறது இவர் தான். அந்தகார லோகாதிபதி சக்திகள் என்ன பண்ணுதுங்க? வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு வசனம் தெரியுதா? இங்க போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இந்த வான மண்டலத்தில் இவங்க உட்கார்ந்து நிற்கிறாங்க. நீங்க ஜெபிக்கிற ஜபம் வான மண்டலத்துக்கு மேலே போவோம். இது பிடிச்சி அப்படியே அமுக்கி வச்சுக்கும். பிடிச்சி என்ன பண்ணுங்க? வாங்கி வச்சுக்கோ. அதுதான் நம்ம என்ன பண்ணோம்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு பாருங்க. அப்போ நம்மை பார்த்து தேவன் கூறுகிறார் இந்த காரியம் எல்லாம் பாருங்க. முதல் காரியம் கர்த்தராகிய தேவன் சொன்னாரு, என்ன? உன் நினைவுகளை நீ என்ன பண்ணணும்? நினைவுகளிலே கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னோடு கூட நினைவுகளினாலே என்ன பண்றாரு? அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். அப்போ அவர் உலாவறதுக்கு நீ என்ன பண்ணணும்? இடம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரு. ரெண்டாவது காரியமாக கர்த்தர் சொன்னாரு, பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமும் ஏவாளும் உலாவினா கூட அவங்க என்ன பண்ணாங்க? சர்ப்பத்தினுடைய சத்தத்தை கேட்டு அந்த உலாவுதலை வெறுத்து என்ன பண்றாங்க? போய் பயந்து
ஒளிந்து கொண்டார்கள். நீயும் அப்படி ஒளிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு என்னிடத்துல அப்பா ஆண்டவரே நீர் உலாவி வர இடம் கொடுக்கிறேன்னு சொல்லணும். ரெண்டாவது காரியமாக தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், உப்பரிகையின் மேல உலாவிட்டு இருந்த நேரத்துல தான் அவன் பாவம் என்ன பண்ணாங்க, கண்களினாலே பாவம் செய்தான். இது மாத்திரல்ல, மூன்றாவது காரியத்தை நாம் பார்த்தோம். இப்ப கூட நம்ம பார்த்தோம் தானியேலின் புஸ்தகம். நேபுகாத் நேச்சார் உப்பரிகையின் மேல உலாவி என்ன சொல்றாருங்க, நான் கட்டின பாபிலோன் சொன்னாரு. ஆண்டவர் அங்கிருந்து கீழே விட தள்ள பண்ணினார். இந்த நாளிலே கூட நாமும் எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் ஆண்டவரே எனக்குள்ளே நீங்க உலாவணும், எனக்குள்ளே நீங்க என்ன பண்ணணும், உலாவணும். ஆண்டவரே நீர் எங்கள் தேவனாய் இருப்பீர், நாங்க உங்க ஜனமாய் இருப்போம் என்று சொல்லணும். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிச்சிடலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்க. பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு என்னென்னலாம் கிஃப்டா கொடுக்குறாரு பாருங்க. நம்ம இப்படியெல்லாம் பரிசுத்தமா நடந்தோம்னா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை முதலாவது என்ன பண்ணுவாராம், ரட்சிப்பார். ரட்சிப்பு என்று விலை மதிக்க முடியாத ஈவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்புறம் ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது ரட்சிப்பை கொடுக்குறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, சத்துருக்களை உனக்கு என்ன பண்ணுவாரு, சத்துருவை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாருங்க. உன் கையில சத்துருவை உனக்கு முன்பாக மண்டியிட பண்ணுவார். நீ சத்துருன்னு சொல்லிட்டு இருப்ப, அந்த சத்துரு உனக்கு முன்பாக என்ன பண்ணுவான், மண்டியிடுவான். உனக்கு முன்பாக ஒப்புவிக்கவும். எதற்காக அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், உன்னை ரட்சிக்கவும், உன்னை பாதுகாத்து வழி நடத்தவும், உன் சத்துருவை உன் இடத்துல ஒப்பு கொடுக்கும். உன் பாளையத்திற்குள்ளே அவர் என்ன பண்றாரு, உலாவி கொண்டிருக்கிறார். பாளையம் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய வீட்டிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார், உனக்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு, கொஞ்சம் அசுசம் இருந்தா கூட உன் பாளையத்தை விட்டு ஆண்டவர் போயிடுவார். உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும். ஆண்டவரே சுத்தமா இருக்கணும், அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆண்டவரே என் பாளையத்துக்குள்ளே நீர் உலாவணும், ஆண்டவரே என் சத்துருக்களை எனக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே என் பாளையம் சுத்தமா இருக்கணும். அப்பா அசுத்தம் என் பாளையத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. எல்லாமே அந்த உபாகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வேதத்தை திருப்பி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா ஸ்க்ரீனை பாருங்க, ஸ்க்ரீனை பார்த்து கருத்தை நீட்டி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனத்தை அப்படியே வாசித்து ஜெபம் பண்ணுங்க. என் தேவனாகிய கர்த்தர் என்னை ரட்சிக்கவும், என் சத்துருக்களை எனக்கு ஒப்பு கொடுக்கவும், என் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் என்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு என்னை விட்டு போகாதபடிக்கு என் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. ஆமேன், ஆமேன் சொல்லுவோமா?